ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரெட்டை மடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த மடி தான் இப்போ இழுக்க போகிறோம். பாருங்கள், ரெட்டை மடினா என்னென்னா, இப்போ நார்மலாக நம்ம இழுக்கிற வலையை விட பெரிய வலையாக இருக்குங்க. 2 போட்டு சேர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ அந்த தொழில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொழிலுக்கு தமிழ்நாட்டில் வந்து அனுமதி இல்லை. இங்கே கர்நாடகா மாநிலத்தில் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த 3 மாதம் மட்டும் இழுக்கலாம். பாருங்க எத்தனை பேர் நிற்கிறோம்னு. வலையும் பெருசாக இருக்கு, தொழிலும் பெரிய தொழில். 2 போட்டு சேர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்குங்க. காத்துக்கிறங்க. ரோப்பை எத்தனை ரோப்பு இருக்குன்னு பாருங்க. போட்டு ஃபுல்லாக ரோப்பாக இருங்க அந்த வலைக்கு. வச்சிருக்காப்புல பாருங்க. இந்த ரோப்பை தான் வர்ற நம்ம பக்கத்து போட்டுக்கு வந்து தூக்கி வீசுவாங்க. ரோப்பு தூக்கி வீசுவாங்க. இந்த ரோப்பு எல்லாமே அந்த போட்டுக்கு போயிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். போயாவே எத்தனை போயா கட்டியிருக்காங்கன்னு பாருங்க ஒரு வலைக்கு. போர்டு கிடையாதுங்க, வெயிட்டு தான். நார்மல் வலைக்கு வந்து போர்டு போடுவோம், வெயிட்டு தான். ஒரே வெயிட்டு தான், அந்த இதில் எதுவும் இருக்காது. இந்த கையில் வச்சுருக்காப்புல பாருங்கள், அதான் லைட்டு. நைட் டைமில் வந்து இந்த தொழில் பார்ப்போம். அதனால் அந்த லைட்டு போட்டிருந்தா தான் பின்னாடி வர போட்டு எல்லாத்துக்குமே தெரியும் இதில் வலை போகுது, அதுக்கு போகக்கூடாது அப்படின்னு. இந்த ஓடி வருது பாருங்கள், அதான் நம்மளோட கம்பெனி போட்டு. இந்த போட்டு வந்தால் தான் வலையை வந்து தண்ணியில் இருக்கும். பார்த்துக்கிறங்க. இதான் சிக்னலு, வலை போகிற சிக்னலு இதான். வந்து தூரத்துக்கு போட போகிறாங்க. தூரே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. தூரத்துக்கு போகிறதுக்கு ஒரு 10 பேர் தேவைப்படும். போட்டாச்சு. இது நார்மலாக நம்ம இழுக்கிற வலையை விட 3 மடங்கு வந்து இது பெரிய வலையாக இருக்கு. இது கரை இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்டிகள் தொலைவில் வந்து நம்ம வலை போட்டிருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 அடி ஆழத்தில் வந்து வலை போட்டிருக்கோம். இங்கே வந்து கரை இழுக்கிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. போட்டு பக்கத்தில் வந்து இருக்கு பாருங்க, அதோட வலையை இறங்கிட்டோம். போட்டு கிட்ட வரவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்கள் கையில் வச்சுருக்கிற ரோப்பை வந்து அந்த போட்டில் தூக்கி வீசுவாங்க. அவங்க ஒரு ரோப்பை தூக்கி வீசுவாங்க. பாருங்க, போட்டு பக்கத்தில் வந்துருச்சு பாருங்க. அவங்க ஒரு ரோப்பு தூக்கி வீசுவாங்க, பதிலுக்கு நம்ம ஒரு ரோப்பு தூக்கி வீசுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த தொழில் பார்க்குறதுக்கு. பாருங்க, அவங்க தூக்கி வீசிட்டாங்க, நம்ம போட்டில் வந்து தூக்கி வீசிட்டோம். நம்ம போட்டுக்குள்ள உள்ள கனெக்ஷன் பார்த்துக்கிறேங்க. ஸ்பீடாக கொண்டு போய் மாட்டேன்னு, ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ரோப்பெல்லாம் அந்த போட்டில் போய் ஜாயிண்ட் ஆகிறேன். ரோப் போடுறதுக்கெலாம் இங்கே வலையாளி முடிச்சாச்சு பார்த்துக்கிறேங்க. எல்லாமே நம்ம ஒரே போட்டோட வலை தான். எவ்வளோ போயா இருக்குன்னு பாருங்க.
கொண்டு போகிறது இந்த ஒரு ரோப்பு தான். இந்த ரோப்பு இல்லைண்டா 2 போட்டும் பிரிஞ்சிடும். ரோப்பு இழக்கிறாங்க பாருங்கள். வந்து கடலில் இறக்க போகிறாங்க, பார்த்துக்கிறங்க. இந்த வெயிட்டு மாதிரியே அந்த போட்லேயும் ஒரு வெயிட் இருக்கு. இந்த கடலில் இறங்குது பாருங்க. தண்ணிக்கு கீழே போய் மண்ணில் தான் உரசிக்கிட்டு வரேன். ஆனால் அந்த வலை வந்து தண்ணிக்கு மேலே மிதந்துக்கிட்டே வரேன் பாருங்க. போட்டு இப்போ தான் விரியுது. 2 போட்டுமே பிரிஞ்சிருச்சு. ரோப்பு அப்படியே பறசிக்கிட்டு வருது பாருங்க. ரோப்பு போட்டும் பிரிஞ்சிருச்சு. ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வலையை எடுத்து பார்ப்போம் என்னென்ன மீன் மாட்டியிருக்குன்னு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா அந்த ரெட்டை வலையை தான் வாங்கிட்டு இருக்கோம். நைட்டு ஒரு 12:30 ஆயிடுச்சு பாருங்க. வலையை தூர மேலே வருது. சரிதாம்மா, அளவுக்கு மீன் இல்லைங்க பெருசா பாருங்க. வலை வெயிட்டே இல்லை. அதான் எடுக்க சொல்றேன். பெருசா எந்த மீனும் இல்லைங்க. ஏதோ ஆசைக்கு ஒரே ஒரு வஞ்சர மீன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க. ஒரு 5 கிலோ வரும், 5 கிலோ 6 கிலோ வரும். தப்பிச்சு ஓட பார்த்துருக்கு, பிடிச்சாச்சு. பார்ப்போம், தூரையை தூக்கி பார்ப்போம் என்ன மீன் மாட்டிருக்குன்னு.
வஞ்சர மீன் வந்திருக்கு. வஞ்சர மீன் 1 2 ஊளி எல்லாம் பெரிய பெரிய மீனாக வந்திருக்கு. முதல்ல என்ன செய்வாங்கன்னா அந்த பருவட்டையெல்லாம் புறக்கிடுவாங்க. அதாவது பெரிய பெரிய மீனெல்லாம் ஈரோடு பாருங்க. சாவாலை நம்மளோட கம்பெனி போட்டு பக்கத்தில் இருக்குது. வஞ்சர மீன் தான் கிடக்கு. வஞ்சர மீன் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பீஸ் கிட்ட வஞ்சர மீன் தான் எனக்கு கிடந்திருக்கு. இது ஒரு நல்ல மீன். கழிவாதான இந்த வலைக்கு ஒரு 1 லட்ச ரூபா மீன் கிடக்கு பாருங்க. பொட்டு கனவாய் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க சைஸை. நான் பெரிய பெரிய கனவாயாக தான் ஏறேன். இப்போ என்ன செய்கிறோம்னா அந்த போட்டு உழை வைக்கணும். இப்போ நம்ம உழை வாங்கி முடிச்சாச்சு. அடுத்தது அந்த போட்டு வந்து உழை வைக்கணும். பாருங்க அந்த போட்டு எப்படி உழைக்குன்னு பாருங்க. பாருங்க வஞ்சர மீனோட சைஸ் அவங்க சைஸில் இருக்குது. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்து இப்போ அதே ப்ராசஸ் தான். நான் அந்த போட்டு வந்து பதிலுக்கு வந்து வளையலுக்கு பாருங்கள் இலக்கிட்டாங்க. அந்த லைட்டை வந்து கடலில் போட்டாங்க பாருங்கள். வளைய இலக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்வோம்னா அந்த போட்டிலேருந்து வளைய இலக்கி அதை ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போட்டு வந்து வளையல் இருக்கிறாங்க. அந்த போட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இழுத்ததுக்கப்புறம் திரும்ப அந்த போட்லேயே வளைய வாங்கி அந்த போட்லேயே மீனையும் சாம்பிடுவாங்க. அந்த போட்லேருந்து ரோப்பு கொடுப்பாங்க பாருங்க. அதே மாதிரி தான் நம்ம எப்படி அந்த போட்டுக்கு ரோப்பு கொடுத்தோமோ அதே மாதிரி அந்த போட்லேருந்து நம்மளுக்கு ரோப்பு போடுவாங்க. அவங்க தர்ற ரோப்பு என்ன செய்யணும்னா நம்ம வந்து வீங்கில் வந்து ஜாயின் பண்ணணும்.
வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஓட்டக்கனவா இது வந்து மங்களூரில் வந்து கப்பல்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குறைக்க முடிச்சாச்சு பாருங்க. எல்லாமே குறைக்கிட்டாச்சு. குறைக்குனதில் ஒரு 7 வட்டி சாவாலை வந்திருக்கு. அப்புறம் ஒரு 3 வட்டிக்கிட்ட ஓட்டுக்கணவா மொத்தமாக நான் அடிக்க வைப்பாங்க, காட்டுற பாருங்க. அப்புறம் இது வந்து கிளாத்தி, இது ஒரு 4 வட்டி 5 வட்டிக்கிட்ட வந்திருக்கு. அப்புறம் வஞ்சிர மீன் வந்து ஒரு 3 வட்டிக்கிட்ட வந்திருக்கு. மொத்தம் எல்லாம் சேர்த்து ஒரு 1 லட்ச ரூபா மீன் இருக்குங்க. இது ஒரு நல்ல மீன் தான் ஒரு விலைக்கு பாருங்க. எல்லாமே அந்த லைட்டாக தெரியுது, எல்லாமே ரெட்டை மடி போட்டு தான். இப்போ எல்லா மீனையுமே நம்ம புறக்கி ஐஸ் போட கொண்டு வந்தாச்சு பாருங்க. மொத்தம் ஒரு 80 கிலோ கிட்ட வஞ்சிர மீன் இருக்குது. அப்புறம் சாவாலை ஒரு 200 கிலோ கிட்ட இருக்குது. அப்புறம் ஓட்டுக்கணவா ஒரு 100 கிலோ வரும். இதான் அந்த பாடு கிடந்தது மொத்தம். அப்புறம் இதை என்ன செய்வோம்னா போட்டு இழுவையெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். வண்டியில் வந்து ஆளுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மீனை வந்து ஐஸ் போட்டுட்டு அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சு. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்லாம் தெரியணும்னா, வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம மண்டப மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த 80 கிலோ சீலா உங்கள் ஊரில் வந்துருந்துச்சுன்னா எவ்வளோ விலை போகும்னு மறக்காமல் அதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. இங்கே ஒரு கிலோ வந்து எப்படியும் ஒரு 1000 ரூபா கிட்ட போவேன். அதான் ரொம்ப குறைஞ்ச ரேட்டுன்னா அந்த 1000 ரூபா தான். மீன் கிட்ட மேலே தூக்கியாச்சுங்க. ஒரே டைமில் எல்லா மீனையும் தூக்க முடியாது, மீன் வந்து டேமேஜ் ஆயிடும். ரொம்ப சென்சிட்டிவான மீன், அதனால் கொஞ்சம் தூக்கிட்டு மறுபடியும் ஒரு ஷிஃப்ட் தூக்குறோம் பாருங்கள்.
மீன் எல்லாத்தையும் பொறைக்காச்சு பாருங்க.